ஏமா பொண்ணு, தண்ணி வந்து வீடெல்லாம் மூழ்கி போச்சு. வேகமா போ, உன்னோட நந்தா. நந்தா நந்தா, நான் வந்துட்டேன். அவ்வளவுதான் அவ்வளவுதான். பாத்து பயப்படாம. ஏம்மா மழையில ஏம்மா இப்படி? சொல்லி இருந்தா நானே வந்திருப்பல வைத்தியம் பார்க்க. இவனை கூட்டிட்டு ஏம்மா இவ்வளவு தூரம் வர? என்ன ஆச்சுமா? வெள்ளம் வந்துருச்சு சாமி, வீடு ஃபுல்லா மூழ்கிடுச்சு. சிவ சிவா, எனக்கு என்ன செய்யறதுனே புரியல. எந்த விஷயத்துக்குமே பயப்படாதம்மா. எல்லாத்தையுமே கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. தைரியமா இருங்க, சரியா? சரிங்க சாமி. இன்னைக்கு நைட்டு கோவில்லே படுத்துக்கங்க. நான் காலையிலக்குள்ள உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை பண்றேன். சொன்ன மாதிரி பண்ணிடுறேன் சாமி. நிஜமா யார் இந்த நந்தா? எதனால இப்படி மாறி போயிட்டான்? இந்த பொண்ணு ஏன் அவனை கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறா? இதெல்லாம் ஏன் நமக்கு புரியணும்னா 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க கதை என்ன, இவங்க ஊர் என்னன்றது இப்ப நம்ம பார்க்கலாம். நரசிம்மபுரம் அம்மன் கோயில் திருவிழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம், வந்தனம். அனைவரையும் வரவேற்கிறோம். பக்தர்கள் அனைவரும் அம்மனுக்கு அளிக்க வேண்டிய காணிக்கையை உண்டியலில் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இடைத்தரகர்கள் யாரிடமும் கொடுக்க வேண்டாம். அனைவரும் கவனமாக இருங்கள். உங்கள் பொருட்களை நீங்களே கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். குழந்தைங்களை எல்லாரும் பத்திரமா கையில பிடிச்சுக்குங்க. நீங்கள் துளைக்கும் பொருட்களுக்கு கோயில் நிர்வாகம் பொறுப்பல்ல. வாங்கடா வாங்கடா. என்னாச்சுடா? என்னாச்சுடா? டேய் வாங்கடா. என்னடா வாங்கடா வாங்கடா. டேய் வாங்க. டேய் வாங்கடா. ஏய்
ஐயோ அடி வெளுத்து எடுத்துட்டாடா. ஐயோ இன்னொரு தடவை என் தங்கச்சி பக்கம் வரத பார்த்த கொன்னே போட்டுருவண்டா உன்ன. பொறுக்கிக்கு போறந்த நாய. மராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்த நிலாவ சொன்னே கனாவா ஓடி மறைஞ்ச. அக்கா அக்கா பாடிட்டு இருக்காங்க. என்னடா சீதா அம்மாவுக்காக ராஜையா கொடுத்தது. பணம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? மோகம் இல்லையா? இந்த கிழவன் காசை கொடுக்கறத நிறுத்த மாட்டான். இவன் மனசும் மாறாது. அதேதான். இப்போ நம்ம தங்கம் எங்கடா இருக்கா? அம்மா தங்கம், சீதா தங்கம். என் தங்க பொண்ணு சீதா தங்கம். என்ன சாவித்ரி அம்மா, இன்னைக்கு கலெக்ஷன் அதிகமா இருக்கும் போல. இது மட்டும் இல்ல தங்கம், நீ மட்டும் அந்த ஆளுக்கு ஓகே சொல்லிட்டனா அப்புறம் அக்காவோட கம்பெனில காசு மழை பிச்சுக்கிட்டு கொட்டும். என் தங்கமே ரசாத்தி, என் செல்லம். இந்த ஊர்ல எத்தனை அழகி இருந்தாலும் உன் அழகுக்கு ஈடு இல்ல. சரி சித்தி, அவன் ஏன் சித்தி இந்த அளவுக்கு மோசமா இருக்கான்? எனக்கு இப்படி பார்த்ததுக்கே 4 ஏக்கர் எழுதி தரேன்னு சொல்றான். ஏதாவது பண்ணுனா ஃபுல்லா எழுதி கொடுத்துருவான் போல இருக்கு. அப்படியா? ஆமா. இப்படின்னு தெரிஞ்சா நீ ஒருத்தி போதாதா? என்ன மருமகனே உங்க போட்டு அழிஞ்சிருக்கு? ஒரு தடவை மட்டும் இல்ல, வாழ்க்கை ஃபுல்லா வேணும் அத்தை. உன்னோட சீதா எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எழுதிக்கோ. வரட்டுமா? கிழவன் கையில தங்கத்தை கொடுத்தா எங்கேயோ திரும்பிட்டு இருக்கான். இவனை மாதிரி 2 பேர் இருந்தா போதும், கம்பெனி எங்கேயோ போயிடும். எப்படி ஏமாத்தியா? செருப்பு எடுத்து அடிச்சு நான் வை. வெத்தல உன் சட்டையில வச்சுக்க. ஏய் நீ உள்ள போ. நீங்க எல்லாரும் போங்க. என்னடா ஆச்சு? தண்ணி அடிச்சிட்டு ஒரு பொண்ணு கிட்ட வம்பு வித்தேன். அவன் அண்ணன் என்ன அடிச்சிட்டாங்கா. உனக்கு வெக்கமா இல்ல ஒரு பொண்ணு கையில அடி வாங்கிட்டு வந்திருக்க? சரி, அவன் தங்கச்சி எப்படி இருப்பா? சூப்பரா இருப்பாக்கா. அண்ணா கொஞ்சம் இங்க வாண்ணா. ஒரு நிமிஷம் இருமா. உனக்கு முன்னாடியே தெரியுமாண்ணா? என்னமா அது? நான் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன். என் தங்க பொண்ணு, நீ இந்த மாதிரியே நல்லா படிச்சு பெரிய டீச்சர் ஆகணும். நீ பாஸ் ஆகுறதுலாம் ஒண்ணும் புதுசு இல்லம்மா. என் தங்கமே. என்னாச்சுன்னா? அட ஒண்ணும் ஆகலமா, ஒண்ணும் ஆகல. எனக்காக எவ்வளவு கஷ்டத்தை தாங்குறேன்னா? அட என்னம்மா இது? எனக்கு இதெல்லாம் என்ன புதுசா? நீ அழக்கூடாது. உன்ன மாதிரி அண்ணன் கிடைச்சது என்னோட அதிர்ஷ்டம். இது நான் மட்டும் சொல்லலனா, இத என் கிளாஸ்ல எல்லாருமே சொல்றாங்க. சரி விடுமா, அத அப்புறம் பாத்துக்கலாம். உன் காலேஜ்ல யாராவது உன்னை வம்பிழுத்தா நீ உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். எல்லா பொண்ணுங்க மாதிரியும் பயந்த மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கூடாது, சரியா? நான் சொல்லலனாலும் நீ தெரிஞ்சுக்குவலனா? அம்மா கீதா ரொம்ப பசிக்குதுடா, சாப்பாடு போடுறியா? ஐயோ போடுறேனா, வா போலாம். இந்த ஃபைல போய் கொடுத்துட்டு வாங்க. ஃபைல் எடுத்துட்டு வா. சரி சார். என்ன உங்க பிரச்சனை? புருஷன் பொண்டாட்டி சண்டை தான். குழந்தை இல்லைன்னு சொல்லி என் பொண்ணை கொடுமைப்படுத்துறான் சார். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் பஞ்சாயத்து இருக்கையா. அங்க நியாயம் கிடைக்கல தானே இங்க வந்திருக்கோம். சரி சரி இருங்க. இந்த பார், ஸ்டேஷனுக்கு புதிய எஸ்ஐ வந்திருக்காரு. இவனை இங்க விட்டுட்டு நீங்க 2 பேரும் போங்க. சரிங்க ஐயா. நான் எதுக்கு சார் இங்க? ஏய் சொன்னதை செய்யா. இங்க பாரு,
நீ திரும்பி வரும்போது இந்த பொண்ணை கூட்டிட்டு வராத, நீ மட்டும் வா. எதுக்கு சார்? சொல்றல, எல்லாம் உனக்கு சொல்லணும். போயா, போங்கம்மா. வாமா. சீக்கிரம் வாங்கிட்டு வர மாட்டியா? குட் மார்னிங் சார். வணக்கங்க. பொம்பளை புள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்குன்னா ஏதோ பெரிய கஷ்டம் தான் வந்திருக்கணும். ஆமா சார், என்னோட ஹஸ்பண்ட் என்ன சித்திரவதைப்படுத்திட்டு இருக்காரு. அழக்கூடாது. பொம்பளை புள்ள அழுதா நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் கஷ்டத்தை தீக்கிறதுக்கு தான் நான் இருக்கேன்ல. வா. இந்த பொண்ணோட புருஷன் யாரு? சார். ஜாதி மல்லி பூ மாதிரி இருக்க பொண்ணுங்க கூட வாழ்க்கை நடத்தணும்டா. அதை விட்டுட்டு அடிக்கிற திருட்டு பயல உள்ள எழுத்துட்டு போங்க அவனை. என் பொண்ணுக்கு எப்படியாவது நீதி வாங்கி தரணும் சார். நான் பிறந்ததே பொண்ணுங்களுக்கு நீதி வாங்கி தரதான். நீ இங்கே இரு. நீ வா வா. ஐயோ கடவுளே, இவன் கண்ணுல பட்டுருச்சு. இத்தனை வருஷத்துல உனக்கு இப்படி நீதி கிடைச்சிருக்குமா? கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகியும் குழந்தைய பிறக்கலையா? நீ என்னடா செஞ்சுக்கிட்டு இருந்த? மானங்கட்ட பயல. ஓ போங்கயா, சீக்கிரம் இங்க இருந்து போங்க. சாஸ்திரி ஐயா வந்துட்டேன். ஐயா, மறுபடியும் நான் இப்படி ஒரு பெரிய மனுஷனோட சேர்ந்து வேலை பார்ப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கலையா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓ நடிப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. கேஸ் ஏதாச்சும் இருக்கா? ஐயா, இது எல்லாமே கேஸ் தான். இந்த கேஸ் இல்ல. ஓஹோ, அதுவா? ஐயா, சாவித்திரி அம்மான்னு ஒரு பெரிய சாத்வீகமான இடம் இருக்குயா. நல்லா இருக்குமா? ஆஹா,